வளைகுடாவுக்கு போறது இது நம்மள பல பேருக்கு ஒரு பெரிய கனவு. ஆனா சிலருக்கு இது கனவில்ல, ஒரு கட்டாயம். அப்போ இது கனவா இல்ல கட்டாயமா? தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற இந்த ரெண்டு வெவ்வேறு உண்மைகளை பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். இப்போ நாம ரவிய சந்திக்கலாம். சிவகங்கையைச் சேர்ந்த 29 வயசான ஒரு இளைஞர். அவர் முன்னாடி இப்போ ரெண்டே வழிதான் இருக்கு. ஒன்னு சென்னைக்கு போகணும், இல்லனா வளைகுடாவுக்கு. அவரோட இந்த தேர்வு தான் நம்ம பார்க்க போற இந்த ஆய்வுக்கே ஒரு உயிருள்ள உதாரணமா இருக்க போகுது. ரவிக்கு இது வெறும் வேலை தேடுற விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்க, அப்பாவோட உடம்பு சரியில்லை, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், தலைக்கு மேல குடும்ப கடன் ஏறிக்கிட்டே இருக்கு. இது வெறும் வேலை தேடல் கிடையாது, இது அவங்க குடும்பத்தோட வாழ்வாதாரமே அடங்கியிருக்கிற ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த கணக்கு கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் விஷயத்தோட மையப்புள்ளி. சென்னையில ஆப் டிரைவரா போனா மாசம் 75,000 ரூபாய் வரை சம்பாதிக்கலான்னு கணக்கு சொல்லுது. ஆனா எல்லா செலவும் போக கையில நிக்கிறது என்னவோ 20,000 ரூபாய் தான். இன்னொரு பக்கம் வளைகுடாவுக்கு போனா ஆரம்பமே 4 லட்சம் ரூபாய் கடன்ல தான் ஆரம்பிக்குது. அந்த கடனை அடைக்கவே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகிடும். முதல் 18 மாச சம்பளம் முழுக்க வட்டிக்கு தான் போகும். என்ன ஒரு முரண்பாடு பாத்தீங்களா? இதிலிருந்து நமக்கு தெரிய வர அதிர்ச்சியான உண்மை என்னன்னா, நாம நினைக்கிற மாதிரி ஒரே தமிழ்நாடு இல்ல, ரெண்டு தமிழ்நாடும் இருக்கு. ஆமா, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பொருளாதார யதார்த்தம். இதுதான் இந்த ஆய்வோட மைய கருத்து. சரி, அப்ப உண்மையான சம்பள கணக்கு என்ன சொல்லுது? வெறும் சம்பள சீட்ல பாக்குற நம்பருக்கும் எல்லா செலவும் போக மாச கடைசியில கையில நிக்கிற காசுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, ஒரு கட்டுமான தொழிலாளி சென்னையில மிச்சம் பண்றதை விட வளைகுடாவுல கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமா சேமிக்க முடியுது. அதே மாதிரி தான் டிரைவர், செக்யூரிட்டி வேலைகளுக்கும் வளைகுடாவுல சேமிப்புக்கான வாய்ப்பு நிச்சயமா அதிகம்தான். ஆனா இங்க ஒரு பெரிய ஆணா இருக்கு. இந்த சேமிப்பெல்லாம் ஆரம்பத்துல வாங்கின அந்த பெரிய கடனை அடைச்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் சாத்தியம். ஆனா இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சென்னையில ஒரு வீட்டு பணிப்பெண்ணா வேலை செய்யறவங்க மாசம் 12,000 ரூபாயிலிருந்து 27,000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியுமா? இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். அதாவது வளைகுடாவுக்கு போனாதான் அதிகமா சம்பாதிக்க முடியுங்கிற நிலைமை இப்போ எல்லா வேலைகளுக்கும் எல்லாருக்கும் பொருந்தாது. சரி, அப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். தமிழ்நாடு இவ்ளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இங்க எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்குன்னு சொல்றோமே, அப்புறம் ஏன் ரவி மாதிரி ஆட்களுக்கு உள்ளூர் வேலைகள் ஒரு நல்ல ஆப்ஷனா தெரியல? உண்மையிலே இங்க வேலைகள் போதுமானதா இல்லையா? வாங்க பார்க்கலாம். உள்ளூர்ல இருக்கிற வாய்ப்புகளை பத்தி இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இங்க பாருங்க, உற்பத்தித் துறை, அதாவது ஃபேக்டரி வேலைகள் பெரும்பாலும் இளம், கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்குது. சரி, ஆஃப் டிரைவர் மாதிரி கிக் எக்கானமி வேலைகள் ஒரு பொறி மாதிரி, அதிக ரிஸ்க், ஆனா எந்த சமூக பாதுகாப்பும் கிடையாது. எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ், அதாவது 100 நாள் வேலை திட்டம், பட்டினிலிருந்து காப்பாத்துமே தவிர வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஒரு ஏணியா இல்ல. அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை, அதுலயும் வெளிமாநிலத்தவர் வரவால கூலி கம்மியாகிடுச்சு. PM விஸ்வகர்மா திட்டம் சிலருக்கு உதவுனாலும் எல்லாருக்கும் அது ஒரு தீர்வா இல்ல. அப்போ சம்பளம் மட்டும்தான் காரணமா? நிச்சயமா இல்ல. இந்த கணக்குகளுக்கு பின்னாடி இன்னும் சில ஆழமான மறைக்கப்பட்ட காரணங்கள் இருக்கு. எது மக்களை இன்னும் வளைகுடாவை நோக்கி தள்ளுது? இதுதான் ஒரு முக்கியமான புள்ளி. உள்ளூர் வேலைகள்ல மாசம் மாசம் கைக்கு காசு வரும், சாப்பாட்டுக்கு, அன்றாட செலவுகளுக்கு அது ஓகே. ஆனா ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், இல்ல ஒரு சின்னதா வீடு கட்டணும்னா மொத்தமா ஒரு பெரிய தொகை தேவைப்படும். அந்த பணத்தை உள்ளூர் சம்பளத்துல சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா வளைகுடாவுல செலவு கம்மியா இருக்கிறதாலையும் குடும்பத்தை விட்டு தனியா இருக்கிறதாலையும் அது ஒரு கட்டாய சேமிப்பு மிஷின் மாதிரி வேலை செய்யுது. அப்பாப்பா, இந்த நம்பரை பாருங்க, 60% 100% வரைக்கும். இது என்ன தெரியுமா? வெளிநாடு வேலைக்காக கடன் வாங்கும்போது கிராமப்புறங்கள்ல கந்துவட்டிக்கு விடுறவங்க வசூலிக்கிற வட்டி. வருஷத்துக்கு 100% வட்டி. யோசிச்சு பாருங்க, மக்கள் எவ்வளோ பெரிய ஒரு கடன் வலையில சிக்கிதான் அவங்க பயலத்தையே ஆரம்பிக்கிறாங்கன்னு. இது மட்டும் இல்ல, இன்னொரு பெரிய காரணம் காலநிலை மாற்றம். குறிப்பா ரவியோட சிவகங்கை மாதிரி தென் மாவட்டங்கள்ல மழை 22% குறைஞ்சிருக்கு, பயிர் விளைச்சல் 38% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. விவசாயத்தையே நம்பியிருந்தவங்களுக்கு வேறென்ன வழி இருக்கும்? இதனால வெளிநாட்டுக்கு போறதுங்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையை தேறி போறதுங்கிறத விட இருக்கிற வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு அவசர வழியா மாறிடுச்சு. இது ரொம்பவே வேதனையான, ஆனா பேசப்பட வேண்டிய ஒரு உண்மை. சிலருக்கு வளைகுடாவுக்கு போறதுக்கு காரணம் பணம் மட்டும் இல்ல, கண்ணியும். இந்த ஆய்வுல ஒரு விஷயம் சொல்றாங்க. ஒரே ரெஸ்யூம்ல பேர் மட்டும் வேற மாதிரி இருந்தா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இன்டர்வியூ கால் வர்றதுக்கான வாய்ப்பு 66% குறைஞ்சிடுதான். இந்த மாதிரி உள்ளூர் சந்தைகள்ல கிடைக்காத ஒரு கண்ணியத்தை தேடியும் சிலர் வளைகுடாவுக்கு போறாங்க. சரி, இப்போ நாம பார்க்க போறதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான ஒரு பகுதி.
ஒருத்தரோட முடிவுல அவங்க திறமைய விட அவங்க எந்த ஊர்ல இருந்து வராங்கங்கிறது தான் அதிகமா தீர்மானிக்குது. வாங்க அந்த மாவட்ட வாரியான மதிப்பீட்டு அட்டைய பார்க்கலாம். இந்த ஸ்கோர் கார்டு ரொம்ப சிம்பிள். ஒரு மாவட்டத்தோட உள்ளூர் சம்பளம், வேலைவாய்ப்பு, காலநிலை பாதிப்புன்னு ஒரு 5 முக்கியமான விஷயங்களை வச்சு ஒரு ஸ்கோர் கொடுக்கறாங்க. ஸ்கோர் அதிகமா இருந்தா உள்ளூர்லயே நல்ல வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருந்தா வெளிநாட்டுக்கு புலம்பெயர்றது ஒரு கட்டாயம்னு அர்த்தம். இப்ப இந்த அட்டவணைய பாருங்க. இந்த வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கே புரியும். ஒரு பக்கம் கோயம்புத்தூர், சென்னை மாதிரி மாவட்டங்கள் நல்ல 4.15, 3.80ன்னு ஸ்கோர் வாங்கி முதல் அடுக்குல இருக்கு. இங்க உள்ளவங்களுக்கு வளைகுடாவுக்கு போறது ஒரு ஆப்ஷனல் சாய்ஸ். ஆனா இன்னொரு பக்கம் பாருங்க, ரவியோட சொந்த மாவட்டமான சிவகங்கை வெறும் 1.85 ஸ்கோரோட 3வது அடுக்குல இருக்கு. இங்கே புலம்பெயர்றது ஒரு கட்டாய தேவையா இருக்கு. ராமநாதபுரத்தோட நிலைமை இன்னும் மோசம். இந்த ஆய்வோட மிக கூர்மையான ஒரு வரி இதுதான். கோயம்புத்தூருக்கு வளைகுடா ஒரு விருப்பத் தேர்வு. ஆனா ராமநாதபுரத்திற்கு வளைகுடா உயிர் வாழ்வதற்கான ஒரே வழி. இதுதான் அந்த 2 தமிழ்நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ரவிக்கு என்ன அர்த்தம்? அவரோட போராட்டம் அவரோட தனிப்பட்ட தோல்வி கிடையாது. அவர் திறமையில்லாதவர் இல்ல. அவர் தன்னோட சொந்த மாவட்டத்தோட பொருளாதார அமைப்பாலேயே வெளியேறதுக்கு தள்ளப்படுறார். இதுதான் உண்மை. சரி, இதெல்லாம் நேத்து நடந்த கதை. இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆனா எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? இது ஒரு தேர்வா மாறப்போகுதா இல்ல நிர்பந்தமாவே தொடரப்போகுதா? ரவி மாதிரி தொழிலாளர்களுக்கு எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த ஆய்வு ஒரு கணிப்பை முன்வைக்குது. 1. தென் மாவட்டங்கள்ல காலநிலை மாற்றத்தோட பாதிப்புகள் இன்னும் அதிகமாகும். 2. வளைகுடா நாடுகள்ல ஆட்டோமேஷன், அதாவது இயந்திரமயமாக்கல் வர்றதால வேலை வாய்ப்புகள் குறையும். இதனால அவங்களோட பயணம் இன்னும் கடினமாகும். அதனால இந்த விவாதத்தை நாம வளைகுடா நல்லதா வர்சஸ் தமிழ்நாடு நல்லதான்னு பாக்குறத நிறுத்தணும். அது சரியான கேள்வி இல்ல. சரியான கேள்விகள் என்னன்னா, எந்த மாவட்டம், எந்த வேலை, குடும்பத்துல எவ்ளோ கடன் இருக்கு, அவங்க சமூக யதார்த்தம் என்ன, இதுவா நாம கேட்க வேண்டிய கேள்விகள். தமிழ்நாட்டோட எதிர்காலம் அதோட மொத்த ஜிடிபில மட்டும் தீர்மானிக்கப்படாது. மாறா, ராமநாதபுரத்துல இருக்கிற ஒரு இளைஞனுக்கு வாழ்க்கையில முன்னேற உண்மையான ஒரு தேர்வு இருக்கா இல்லையாங்கிறதுல தான் இருக்கு. கடைசியா இந்த ஆய்வோட மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லிடுறேன். மக்கள் புலம்பெயரவே கூடாதுங்கிறது நம்ம இலக்கு கிடையாது. மக்கள் புலம்பெயரணும். ஆனா அது ஒரு நிர்பந்தத்தால வேற வழி இல்லாம எடுக்கிற முடிவா இருக்கக்கூடாது. அது அவங்க விருப்பத்தோட ஒரு நல்ல வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிற முடிவா இருக்கணும். அதுதான் உண்மையான வளர்ச்சியோட அடையாளம்.